நான் ஒரு செருப்பு வாங்கிட்டேன். அப்புறமாவா? ஏனென்றால் காசு வாங்காமலே ஊழியம் செய்த ஊழியம் இது. உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அப்புறம் சுனாமி வந்தது. அந்த தேசத்தில் வரல. சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். நீங்கள் என்னுடைய பிரசங்கத்தினுடைய வரலாறு எடுத்து பாருங்கள். சின்னத்துறைக்கு வந்திருக்கா இல்லையான்னு பாருங்கள். லெஃப்ட்டு வந்தது, ரைட்டு வந்தது, வாக்கு தத்தம் அந்த மண்ணில் நிலச்சி நின்னது. உற்சாகமாக கையை தட்டலாம். ஆனால் இந்த கெட்ட வார்த்தை பேசி பேசி ஃபோனு யாருக்கு எடுக்க முடியாது. யாராவது அர்ஜென்ட்டு டெலிவரி, ஆஸ்பத்திரி கேஸு, ஜோமலான்னு பார்த்தா அந்த கெட்ட வார்த்தை ஃபோனு தான் வந்துட்டுருக்கோம். பயந்தே நாங்கள் ஃபோன் எடுக்கிறது இல்லை. இரவு தூங்குறதே இல்லை. ஃபோன் மணி ஆண்டு சிலர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு. தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான ஊழியக்காரர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பாருங்கள். தைரியம் இருந்தால் ஃபோன் பண்ணி பாருங்கள். எந்த ஆம்பளை எடுக்கிறான்னு பார்ப்போம். எடுப்பானா? ஃபோன் எடுக்கிற ஒரே ஊழியக்காரன் நான் தான். தமிழ்நாட்டிலே நான் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் என் ஃபோன் நம்பரை பெருசாக போடுறேன். கெட்ட வார்த்தை பேசுகிறோம், பேசிக்கலாம். கிண்டல் பண்ணவன் கிண்டல் பண்ணிக்கலாம். தைரியம் இருக்கா? எங்கிட்ட அசிஸ்டண்ட்டும் கிடையாது. ஐ எம் ஏ சிங்கிள். பட் எனக்குள்ள 1000 பவருள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதான் என்னுடைய ப்ரௌடு. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட தேசத்திலே ஊழியம் செய்ய விடாதபடிக்கு இவ்வளவு தடை செய்கிறார்களே. ஏனென்று அதற்கு முன்பாக ஆர்சி திருச்சபையில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. நம்ம சேர்ந்து ஊழியம் செய்வோம். ஆனால் என் வழி வேற, உங்கள் வழி வேற. இறங்கி வெளியே வந்துட்டோம். உடனே தீர்மானம் போட்டாங்க, ஜேபிஆரும் பொண்டாட்டியும் சின்னத்துறைக்கே வரக்கூடாது. நான் சொன்னேன், போலீஸை வச்சு நான் வந்து ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். சவால் ஊழியம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அவங்க ஒரு ஸ்கெட்சு போட்டு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டாங்க. ஜேபிஆரும் பொண்டாட்டியும் யார் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு கல்லறையில் இடம் இல்லை. உற்சாகமாக கையை தட்டுங்க. பாருங்க ஒரு ஊழியம் எங்கெல்லாம் போகுது. மனங்கசிந்து தேவ சமூகத்தில் நின்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், டெலிஃபோன் பண்ணுறவனுடைய ஃபோன் நம்பர் சோரில் எழுதி காட்டினார். தானியலுக்கு காட்டினது போல் அவன் பெயர் இன்னது. உடனே அடித்தான் ஃபோனு. சைங். இப்போ ஊழியக்காரன், இப்போ எலியா, இப்போ எசேக்கியேல். ஹல்லேலூயா. அடித்தேன். உடனே சொன்னேன், ப்ராப்பசி, அடுத்த வருடம் நீ ஜீவனோட இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. முடிஞ்சா உன்னுடைய தெய்வங்களை கூப்பிட்டு பாரு. முடிஞ்சா என்ன டைப் ஆஃப் ஜபம் ஏறெடுத்து பாரு. இந்த தீர்க்க தரிசனத்தை தாண்டி நீ ஜீவனோட இருக்க போவதில்லை. கர்த்தர் உன்னை அடித்து நிர்மலமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ அவரே என்னை காண்பவர். அவரே ஹல்லேலூயா. பாரடம் நெருங்கும் வேளை நான் மறந்து விட்டேன். திடீரென்று ஒரு டெலிஃபோன் கால், ஒரு லேடி வாய்ஸ். பாஸ்டரா, ஃபாதரா? ஆமாம். எங்கேருந்து பேசுகிறீங்க? சின்னத்துறை. என்ன பிரச்சனை சிஸ்டர்? என் புருஷன் சாக கிடக்கிறான், கேன்சர் வியாதி. வந்து ஜபம் இரடுங்க பிரதர். உடனே சொன்னார், அவன் பெயர் இதுதானான்னு கேட்டார். ஆமாம். அவர் இன்னும் 3 நாட்கள் சாகவே சவால் சொல்லி
கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நான் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாட்டு அவங்களுக்கு அல்ல, எனக்கு கர்த்தர் அந்த நேரத்தில் சொன்னது. சந்தோஷமாயிருன்னு சொல்லிட்டாரு. சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. கடைசியாக அதே நாட்களில் அவன் மரித்து போனான். தீர்க்க தரிசனம் நிறைவேறினால் முதல்ல ஒன் ஆஃப் தி ஹேப்பியஸ்ட் மேன் நானே தான். ஒரு சும்மா கையை தட்டுங்க. நீங்கள் தப்பாக நினச்சாலும் ஐ டோன்ட் கேர். அவர் சொன்னால் அது நிறைவேறணும். அதே மாதிரி அவர் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லதை அவர் செய்யலைன்னா அதிக துக்கப்படுறது நீங்கள் அல்ல, நானே தான். அவை வாழ்க்கையில் ஒரு நாள் எனக்கு சமாதானத்தை ஆண்டவர் தரவே இல்லை. ஒரு சம கையை தட்டுங்க. என் நிமித்தம் உங்களுக்கு உண்டு, ஆனால் உங்கள் நிமித்தம் எனக்கு எப்பொழுதும் துக்கம்தான். தீர்க்க தரிசனம் நிறைவேறுனா சந்தோஷப்படுவேன். ஜலப்பரலை அதான் குமரி மாவட்டத்தில் வருதுன்னு சொன்னார், சந்தோஷப்படுவேன், நான் ஆயத்தப்படுவேன். இதுதான் என் ஊழியம். ஹல்லேலூயா. என்னால் அவர் சொல்கிறத சொல்ல வந்த ஊழியக்காரன். என்னுடைய இருதயத்தில் இருந்து எதையும் எடுத்து உங்களுக்கு நான் விளம்புவது இல்லை. ஒரு சமீபத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்திரீ கல்யாண பேச்சுவார்த்தைக்காக வந்தாங்க. கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், நல்லா புருஷன் சம்பாதிக்கணும், மாமனார் மாமியார் கொடுமையெல்லாம் இருக்கக்கூடாது, 2 கண்டிஷனோட ஜெப விண்ணப்பத்துக்கு வந்தாங்க. அப்போ நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்? இந்திரா சொல்லுங்கள். சரியான விண்ணப்பம் தான் எடுத்தாங்க. அதாவது கல்யாணம் பண்ண போகிறாங்க. அப்போ குடும்ப வாழ்க்கை இப்போ எல்லாமே பயந்தானே. நான் இப்போ சமீபத்தில் ஈரோட்லேயோ எங்கேயோ திருப்பூரா ஒரு வாலிப பிள்ளை 3 மாதத்தில் போயிடுச்சு. என்ன கேட்டால் முட்டாள், என்ன கேட்டால் முட்டாள். தற்கொலை பண்ணுறவங்க முட்டாள்கள் தான். முட்டாளாக பட்டிக்கிட்டுன முட்டாள். ஓங்கி அடித்தா 1.5 டன்னில் கொடுக்கண்டாமா, 1 அடி மாமியாருக்கும் மாமனாருக்கும் இல்லைன்னா புருஷனுக்கும். இதை செய்யாமல் தூக்கு போட்டு செத்து தாயின் தகப்பனும் கதறுகிற அளவுக்கு பிள்ளைகள். இப்படி ஒரு பிள்ளை சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பது தான் நான் சொன்னோம். பாருங்கள், ஒரு தீர்க்க தரிசனம். இந்த இடத்த நிறுத்திடுவோம். எனக்கு ரிலேட்டிவ் ஃபேமிலியில் மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துகிற காட்சி உண்டு. அவள் என்னை வெத்தலை பார்க்க போட்டு காரி மூஞ்சியில் துப்புவா. என் சொந்த அக்கா பொண்ணு தான். மாமா ஜெபம் பண்ணணும், மாமா ஜெபம் பண்ணணும். அவளுக்கு வாயில் எப்போ பார்த்தாலும் வெத்தலை பாக்கு, எதுக்கெடுத்தாலும் சண்டை, காரி துப்பிடுவா. நாத்தம் சகிச்சலமாவா. ஜெபம் எப்படியாவது அந்த மாமியாரை மாற்றுங்கன்னு. நான் மாமியாரை மாற்றுறது இருக்கட்டும், நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், செய்வியான்னு கேட்டேன். இல்லையா, நான் வித்தியாசமான ஊழியக்காரன்பதுக்கு ஒரு அடையாளம். ஆனால் ஆண்டவர் சொல்லி தான் சொன்னேன். நான் சொன்னேன், இனி காரி துப்புனா நீ நல்லா காரி. அன்னைக்கு பல்லு தேய்க்காத, அன்னைக்கு பல்லு தேய்க்காத, நல்லா காரி மூஞ்சில் நிறைய துப்பு. வயசொன்னும் பார்க்காம வலது கையை தூக்கி 1 குட்டு, காலை தூக்கி 1 குட்டு. அவ்வளோ கால் மடங்கல்ல
உடனே ஆட்டோ நம்பர் ரெடி பண்ணி வச்சுக்கோ. உடனே ஆட்டோ கூப்பிட்டுரு, உடனே வந்துடும் ஆட்டோ. ஏறி எஸ்கேப் ஆயிரு. புருஷனுக்கு அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி நீ ஓடி போயிரு. ஒரு ஐஏஎஸ் ஃபேமிலிக்கு நான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் பாருங்க. ஓடி போய் உட்காரு. ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டா, ஜேபியர் மாமா சொல்லிச்சு நான் அடிச்சேன்னு சொல்ல எந்த ஆம்பளை வரேன்னு பார்க்கலாம். இதுவே கர்த்தரின் ஊழியம். உற்சாகமா கையை தட்டுங்க. அவ அப்படியே செஞ்சான். நான் ஒரு அடி அடிக்க கொடுத்தா அவன் 2-3 சேர்த்தை கொடுத்துட்டான். ஓடி போய் அக்கா வீட்டில் தான் உட்காந்துட்டான். கட்ட பஞ்சாயத்து வந்துடுச்சு. யார் இப்படி? நீயா அப்படி செஞ்ச? பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளாட்டு குட்டி மாதிரி இருக்கிறா, அப்பாவி மாதிரி இருக்கிற அம்மாவை இப்படி போட்டு அடிச்சு. அது மாமா அடிக்க சொன்னார். நான் அடித்தேன். ஏன்? என் மூஞ்சில் காரி துப்புனா என்னையும் காரி துப்பிட்டு அட்டினார். பல்லுக்கு பல். அதுவும் பைபிளில் இருக்கு இல்லையா? இங்கே பழி வாங்க சொன்னது ஆண்டவர். நான் சொன்னேன். ஆனால் நீங்களா செய்யக்கூடாது. நான் சொன்னால் நீங்கள் செய்யுங்க. நான் சொல்லும் வரைக்கும் உங்கள் கையை அமுக்கி வச்சுருங்க. உற்சாகமா கையை தட்டுங்க. போய் அடிச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தர் சொன்னா நான் சொல்லுவேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடி உதவாதது அண்ணன் தம்பி உதவ மாட்டான். பைபிளில் எல்லாத்துக்கும் இருக்குது ரகசியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் முதலில் நீ குற்றமற்றவளாயிரு. முதல்ல நீ மருமகளாயிரு. ஒழுங்க. நீ மாமியார் மாதிரி ஆட்டம் போட்டால் அவள் அடிக்க தான் செய்வா இல்லையா? ஆனால் நீ குற்றமற்றவளாயிரு. இங்கே ஒரு சகோதரிக்கு குடும்பத்திலிருந்து 200 பவுன் 500 பவுன் வாங்கி 70 லட்சம் ரூபா காரும் வாங்கி பெத்த அப்பனே சொல்லணும் இல்லையா? அதை பிள்ளை பேரில் கொடுத்துருந்தா போதும்ல. நான் 6 சகோதரிகளுக்கு ஒரு சகோதரன். அதெல்லாம் மருமக்களுக்கெல்லாம் ஒன்றும் எழுதி வைக்க மாட்டான். எல்லாம் பிள்ளைகளுக்கு தான் எழுதி வைக்கிறது சொத்து. ஆனால் நீ சம்பாதிச்சு கொடு போயா. ஒத்த காலம் நின்னாலும் நடக்காது. நாங்கள் கொடுக்குற சொத்து பொண்ணுக்கு பேருக்கு தான் எழுதி வச்சுருவோம். அப்படி தான் கல்யாணம் பண்ணி கொடுது. நானே அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. அது மாதிரி நீங்கள் அது மாதிரி கண்டபடி அவன் பைக்கு கேட்குறான், கார் வாங்குகிறான், ஏரோப்ளைன் கேட்குறான்னு கொடுத்துடாதீங்க. அவன் முட்டாள் பேரண்ட்ஸாக நீங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு தான் நீங்கள் சம்பாதிச்சிங்க. அவன் பிள்ளை பேருக்கே கொடுங்க. அப்போ தான் ஒழுங்காக இருப்பான் அவன். ஒரு உயிர் போனால் திரும்ப வருமா? ஒத்த போன் இங்கே போட்டிருந்தா அவன் நீ பிழைச்சிருப்பா. ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. தேவன் காப்பார். எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம தானே கடவுள். நம்ம கடவுள் தானே கடவுள். இப்போ ஆதாமுக்கு ஊதினாரு ஒரு காற்று இல்லையா? மூக்கில் சுவாச காற்று. அதுதானே நீ உலகம் முழுக்க எல்லா மனிதர்களும் சுவாசிக்கிறார்கள். அதுதானே ஸ்பெஷலாக சுவாசிக்கிறாங்களா? அப்படி எல்லா பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகள். எல்லோரையும் நம்ம என்ன செய்யணும்? நேசிக்க கற்றுக்கிடணும். அதான் கிறிஸ்தவம். ஆனால் இந்த தற்கொலை என்பது மிக கொடுமையான ஒரு சம்பவம். ஒரு உயிர் போனால் திரும்ப வராது. ஆகவே தான் நம்ம அடிக்கடி பாடுவோம், சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா. காக்கிற தேவனை நாம தேடுகிறோம். அல்லேலூயா. ஆகவே உண்மையுள்ள இருதயத்தோடு தேடினால் அவர் எந்த ஆபத்தில் இருந்தும் தப்புவிக்க அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. ஆகவே பெற்றோர்கள் பெண்பளிகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது உங்கள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பிள்ளை பேர்லேயே கொடுத்துருங்க. வரோம் பேரில் கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நீங்கள் மருமக்களை தேடுறது நல்ல பிள்ளைங்களை தேடுங்க.
இந்த மீசை இல்லாதவனை பார்த்து பிடிக்கும் சில பெண்களுக்கு முடியை வேற மாதிரி இந்த வவால் மாதிரி வெட்டுனா பிடிக்கும். கல்யாணத்துக்கு கல்யாண மாப்பிள்ளை தாடி வச்சுக்கிட்டு தான் வரணும். என்னையா சமுதாயம் கட்டி சீரழிஞ்சு போயிருக்கு, அப்படி தானே? இப்போ கல்யாண மாப்பிள்ளை எப்படி வரணும்? தாடியோடு வரணும். ஆனால் தான் முடியில்லாமல் வருவேன், முடிய வெட்டிட்டு வருவேன். கேட்டால் மணவாட்டி அடிக்கிறார்ல ஆண்டவர். உச்சமாக கையை தட்டுங்க, ஹல்லேலூயா. ஆனால் நல்ல பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்குது. ஆனால் படித்த பிள்ளைகள் சாவை தேடக்கூடாது, வாழ்வதற்கு போராடணும். வாழ்வதற்கு